வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே பிரபலங்கள் மரணமடைந்து போவது திரையுலகை மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தினரையும் ரசிகர்களையும் ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சமீப காலமாக குறிப்பாக சொல்லணும்னா மாரடைப்பு இல்லைனா மஞ்சள் காமலை இல்லைனா புற்றுநோயின் காரணமாக நிறைய பிரபலங்கள் இளம் வயதிலேயே மரணம் அடைந்து போவது ரொம்பவே வேதனை அளிக்கிறது என்று நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஆறுதல் சொல்லிட்டு வருகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போது மீண்டும் ஒரு பிரபல நடிகர் மஞ்சள் காமலை நோயால் பாதிக்கப்பட்டு திடீரென உடல்நலக்குறைவின் காரணமாக மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் கன்னட சினிமா துறையிலையும் ஒழுக்கியிருக்கிறது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர்கள், சக நடிகர்கள், ஊழியர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பணி செய்யும் ஊழியர்கள் எல்லோருமே இவருக்காக நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. இவருடைய மரணத்திற்கு பல்வேறு சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கிறாங்க. யார் அந்த பிரபலம், அவர் எப்படி இறந்து போனார், அவருக்கு என்ன ஆச்சு, அவருடைய மரணத்தில் சந்தேகங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல தயாரிப்பாளர் மகன் நடிகர் சந்தோஷ்குமார் அவர்கள் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல தயாரிப்பாளருடைய மகன் நடிகர் சந்தோஷ் அவர்கள் மஞ்சள் காமலையால் மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. திரையுலகைச் சேர்ந்த நிறைய பேர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. பிரபல தயாரிப்பாளரான அனேக்கல் பால்ராஜின் மகனும் பிரபல கன்னட திரைப்பட நடிகருமான சந்தோஷ் அவர்கள் பால்ராஜ் அவர்கள் மஞ்சள் காமலை நோயால் அவதிப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போயிருக்கிறாரு. இவரதுடைய மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலருமே நேரில் போய் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. நடிகர் தர்ஷன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த காரியா திரைப்படத்தை தயாரித்தவர் அனேக்கல் பால்ராஜ். இந்த படம் வசூலை அள்ளியது. தர்ஷனுடைய தொழில் வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருந்தது. இந்த தடம் தான் அனேக்கல் பால்ராஜ் தன் மகன் சந்தோஷ் பால்ராஜையும் திரையுலகுக்கு முதலாக அழைத்து வந்தார். காரியா டூ, கெம்பா, பார்கி, சத்தியம் உட்பட பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறாரு. இந்த நிலையில் மஞ்சள் காமலை நோயால் அவதிப்பட்டு வந்த சந்தோஷ் பெங்களூருடைய குமாரசாமியிலே அவுட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் சந்தோஷ் அவர்கள் காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு நிறைய திரைப்பிரபலங்கள், அரசியல் துறையை சேர்ந்த நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. மஞ்சள் காமலை நோயினால் நிறைய பேர் வரிசையாக இறந்து போவது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தனக்கு மஞ்சள் காமலை நோய் இருப்பது கூட அவருக்கு நிறைய நாள் தெரியாதாம். இந்த நிலையில் குறுகிய காலத்துக்கு சில நாட்களுக்கு முன் தான் அவர் தன்னுடைய உடல்நலத்தை பரிசோதனை செய்திருக்கிறார். அப்போதுதான் அவருடைய மஞ்சள் காமலை என்ற நோய் கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இவர் மரணம் அடைந்தது திரையுலகை ஒழுக்கியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.